இலங்கையில் இலவச கல்வி என்றுதான் பெயர். புத்தகங்களை இலவசமாக கொடுத்தால் போதுமா? கோப்பி, பென்சில், சீருடை, ஒவ்வொரு தவணைக்கும் வசதி கட்டணம் என்று எத்தனை! இவையெல்லாம் இல்லாமல் எத்தனை திறமையான குழந்தைகள் படிக்க முடியாமல் தவிக்கின்றன. அத்தை இத்தனை ஆண்டுகளில் எத்தனை ஏழை குழந்தைகள் படிப்புக்கு உதவி இருக்கிறார் தெரியுமா? ஏன் முரளி கூட அத்தையின் உதவியுடன் தானே பல்கலைக்கழகம் வரை சென்று படித்தான். இப்படிப்பட்ட அத்தையை பணத்துக்காக குழந்தையை ஒதுக்கிய தாய் என்று கூசாமல் பட்டம் கொடுத்து வைத்திருக்கிறார். என் 10 வயதிலிருந்து அத்தையை பார்க்கிறேன். அவர் முகம் மலர்ந்த சிரிப்பை நான் இதுவரை பார்த்ததில்லை. என்னிடம் எவ்வளவு நெருக்கமாக பழகினாலும் தன் மனக்கவலையை ஒரு நாளும் பகிர்ந்து கொண்டதில்லை. ட்ரிப் போன போது நான் கெஞ்சி கேட்டேன் என்று தன் மனதில் உள்ளதை எல்லாம் சொன்னார். தன் செல்ல மகனையோ பாட்டியையோ ஒரு தடவை கூட கடிந்தோ கோபித்தோ ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இப்படிப்பட்ட அத்தையை உன் நண்பர் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாரோ? அவள் பேசுவதை பார்த்து கொண்டிருந்த அருணின் மனமோ, இவள் இந்த வயதில் எவ்வளவு பக்குவத்துடன் நடந்து கொள்கிறாள். நித்தியை மணந்து கொள்வது நிரஞ்சனுக்கு எவ்வளவு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அத்தையைப் போலவே இவளுக்கும் அடுத்தவரை குறை சொல்லவோ மனம் நோக பேசவோ முடியுமா? தன் வாழ்க்கை பற்றி வாழ்க்கையை மலர வைக்க வேண்டும் என்று எந்தவித அக்கறையும் இல்லாமல் அக்காவின் எல்லாரையும் சம்மதிக்க வைத்து விட்டாளே. இப்பொழுது முடிவுக்கு வந்ததும் இல்லாமல் தன் பேச்சு திறமையால் எல்லோரது வாழ்வும் மலர்ந்துவிடும். ஆனால் நிரஞ்சன் திரும்பி வந்ததே அவன் நெத்தி மேல் வைத்த ஆழமான காதலுக்கு சாட்சி. ஆனால் இப்படி நெருப்பு மாதிரி வார்த்தைகளை கொட்டிவிட்டு அந்த வடுவுடன் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ முடியுமா? நித்தி எல்லாவற்றையும் இயல்பாக எடுத்துக்கொள்வாள். ஆனால் நிரஞ்சன் மனம் மாற வேண்டுமே என்று வீட்டினுள் இருந்து அருண் எண்ணிக்கொண்டு இருந்தான். ஆனால் வெளியே நின்ற நிரஞ்சனின் உள்ளமோ நித்திலா ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல வேதனையில் துடித்து கொண்டு இருந்தது. பிரச்சனைகளை அலசி ஆராயும் போது சம்பந்தப்பட்டவரின் நிலையை இருந்தும் யோசிக்க வேண்டும் என்று எத்தனையோ புத்தகங்களில் படித்திருந்தாலும் இன்று நித்தி சொன்ன பின் தான் இத்தனை காலமும் நான் ஏன் இதை செய்யவில்லை என்பது தெரிகிறது. அம்மாவை பாட்டி வருத்தியது போதாதென்று நானும் வேதனைப்படுத்தியிருக்கிறேனே. சிறு வயதில் எதுவும் புரியாது. சரி, வளர்ந்த பின் அம்மா அப்பா ஊருக்கு வரும்போது பாட்டி ஏதாவது சொல்லி சுற்றுப்பயணங்களுக்கு அனுப்பும்போது அவர்களுடன் என்னை பேச விடாமல் தடுக்கதான் என்பது இப்பொழுது புரிவது ஏன் அன்று புரியவில்லை? வீட்டில் இருக்கும் நாளிலெல்லாம் பாட்டியின் பாராமுகத்தை பொருட்படுத்தாமல் அம்மா இருவருக்கும் பணிவிடை செய்வார். தாத்தா மாதிரி நான் இருப்பதால் தான் அம்மாவுக்கு என்னை பிடிக்காது என்று சொன்ன பாட்டி வார்த்தையை நம்பிய நான் தாத்தாவும் அம்மாவும் இன்முகத்துடன் பேசி பழகுவதை பார்த்து பாட்டி சொன்னது தப்பு என்று ஏன் புரிந்து கொள்ளவில்லை? பாட்டி சொன்னார்களாம், நானும் அதை நம்பிக்கொண்டு அப்படியே ஒதுங்கி போய்விட்டேனாம். பெற்ற தாயிடம் நேரில் போய் ஏன் அம்மா என்னை உனக்கு பிடிக்கவில்லை என்று கேட்க எந்த கௌரவம் என்னை தடுத்தது? படிப்பில் முதலாவதாக வந்தால் புத்திசாலியா? வெறும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா? சுரேன் சொல்வதைப் போல நான் உலகம் தெரியாத முட்டாள்தான். அதுதான் கண்ணை கட்டிய குதிரை மாதிரி ஒரே நோக்கில் என சிந்தனை இருந்தது. நித்தி வீட்டில் செல்வத்துக்கு என்ன குறை? அவளை ஒரு இளவரசி போல நடத்தும் குடும்பத்தினரை இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ அனுமதிப்பார்களா என்ற போது அறிவு கூட இல்லாமல் நான் ஒரு முட்டாளே தான். அப்பாவை நான் நம்பியிருக்க அவர் அவளுக்கு வேறு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முனைந்திருக்கிறார். ஆனால் நான் நிமிர்ந்து முகத்தை கூட பார்க்க மறுத்த அம்மா எனக்காக பேசியிருக்கிறார். ஒருவருடைய அன்பையும் புரிந்து கொள்ளாமல் மூடனாக இருந்திருக்கிறேன். போனதெல்லாம் போகட்டும் என்று விட்டாலும் அம்மா நித்தி இருவரிடமும் எப்படி என் மனமாற்றத்தை புரிய வைக்கப் போகிறேன்? பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதற்கேற்ப இதுவரை கல்லாக இருந்த என் மனம் கனிந்து விட்டதை பெற்ற மனம் சுணங்காமல் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நித்தி, அவளும் அம்மா மாதிரி இலகிய மனம் படைத்தவள்தான். எப்படியும் என்னை புரிந்து கொள்வாள் என்ற நம்பிக்கை மனதில் எழுந்த நேரத்தில் நித்தியின் பேச்சு காதில் விழ அதை உற்று கேட்கலானான். டே அண்ணா, நான் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய்விட்டேனே. நீயும் என்னை கதைக்கு இழுத்து வராமல் நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறாய்.
என்று தன்னுள் மூழ்கியிருந்த அருணை இவ்வுலக நினைப்புக்கு மீட்டு வந்தாள். தன் நிலைக்கு மீண்ட அருண், இல்ல, நீ அத்தை பற்றி சொன்னதை நினைத்து கொண்டேன். அவர்களின் உயர்ந்த மனசை இந்த மடையன் எப்பொழுது முறிந்து கொள்வானோ என்று சொன்னான் என்று சொன்னான். அண்ணா, நீ உன் அத்தையை என்ன வேண்டுமென்றாலும் சொல்லு. ஆனால் என் நிறுவை மடையன் என்றாயோ, எனக்கு கெட்ட கோபம் வரும். சொல்லிவிட்டேன் என்று அதட்டினாள். ஏண்டி, மடையன மடையன் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வார்களாம்? அது வந்துடா அண்ணா, அவரை நான் மட்டும்தான் அப்படி செல்ல பெயரெல்லாம் சொல்லி அழைப்பேன். நீ சொல்லும்போது ஏதோ திட்டுவது மாதிரி இருக்கிறதா? அதுதான் வேண்டாம் என்று கண்ணால் சிரித்தாள். இந்த மனதிலும் இவளால் எப்படி சிரிக்க முடிகிறது என்று எண்ணியபடி அவள் தலையை வருடிய அருண், சரி சரி, நீயே செல்லமாக அழைத்துக்கொள். அத்தான் மிதுவை எப்படி சம்மதிக்க வைத்தாய்? அதை சொல் முதலில் என்று சிறிது குரலை உயர்த்தினான். அவர்கள் இருவருக்கும் இப்படி என்று தெரியாதே என்று கண் சிமிட்டி சிரித்தாள் நித்திலா. என்னடி குழப்புகிறாய்? அவர்களுக்கு தெரியாமல் எப்படி அவர்களின் குழந்தையை நீ சுமக்க முடியும் என்றவன் நெற்றியில் விரலால் தட்டி, கடந்த 6 மாதமாக மிது மலேசியாவில் தான் இருக்கிறாள். அத்தான் 2-3 தடவை வந்து 10 நாள் தங்கினார். அவர்களிடம் உன்னை பற்றி கேட்டபோது என்னை நேரே பார்க்காமல் வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்தார். மிது எப்பொழுதும் நம் குழந்தையுடன் காலம் கழிப்பதால் அவளுக்கு உலக நிலவே இல்லை என்று உறக்க யோசித்தவன் அருகில் வந்தமர்ந்த நித்திலா அவன் கைகளை தன் கைகளில் எடுத்து வருடியபடி, டே அண்ணா, உள்ளதோ ஒரு குட்டி மூளை, அதை ஏன் வீணாக கசக்கி பிழிகிறாய்? இரு, நான் முழுவதையும் சொல்லி விடுகிறேன் என்று மெல்லிய சிரிப்போடு ஆரம்பித்தாள். ஒரு நாள் அப்பாவும் நானும் அத்தானை பார்க்க போயிருந்தோம். அன்றும் அவரின் அக்கா வந்திருந்து அத்தானின் 2வது திருமணம் பற்றி பேசிக்கொண்டிருந்தார். நாங்கள் உள்ளே சென்றதுமே அத்தையும் அவர் அக்காவும் உள்ளே எழுந்து சென்று விட்டனர். நாம் இருவரும் அத்தானை வெளியே தோட்டத்தில் போட்டிருந்த கல் பெஞ்சுக்கு அழைத்து வந்து என் தோழி பற்றி சொல்லி அவளிடம் ஏன் இன்னொரு தடவை முயற்சி செய்து பார்க்கக்கூடாது என்று மெதுவாக ஆரம்பித்தேன். அவர்கள் இருவரும் எத்தனையோ தடவை இலங்கையில் இந்தியாவிலும் முயற்சி எடுத்தார்கள் என்றுதான். அதில் கிடைத்த தோல்விகளில் நொந்து இருந்தவர்களை அவர் வீட்டினரும் போட்டு வாட்டி எடுத்தார்கள். இதுவரை இந்த விஷயத்தில் எதுவும் பேசாதிருந்த நான் பேசியதும் அத்தான் சிறு நம்பிக்கையுடன் என்னை பார்த்தார். என் தோழி கவிதாவால் குழந்தை பெற்றவர்கள் பற்றி நான் நம்பிக்கை தரும் விதமாக எடுத்து சொன்னதும் கடைசியும் முதலுமாக அவளிடம் ஒரு முயற்சி செய்து பார்ப்போமே என்று அத்தான் அரைமனதாக சம்மதித்தார். மெதுவால் மூர்க்கமாக எதிர்க்கப்பட்ட வாடகை தாய் பற்றிய பேச்சை நாம் அப்பொழுது எடுக்கவே இல்லை. மெதுவை சம்மதிக்க வைக்கும் பொறுப்பை அப்பா ஏற்றுக்கொண்டார். வேலை விஷயமாக வருவது போல அப்பா அங்கே வந்து மிதுவை என்ன சொல்லி அழைத்து வந்தாரோ, இருவரையும் கவிதா பரிசோதித்து அவர்களிடம் செயற்கை முறையில் கருவை உண்டாக்க எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று கூறி சோதனை குழாயில் உருவாக்கிய கருவை என் வயிற்றில் வைத்தாள். மிதுவுக்கும் எதுவுமே செய்யவில்லை. 1 மாதத்தில் எதுவும் மாற்றம் செய்யவில்லை என்றதும் சிகிச்சை பயனளிக்கவில்லை என்று மிது, நான் தான் முன்னரே சொன்னனே பெரியப்பா, இனியும் இப்படியெல்லாம் செய்து என்னை வேதனைப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி விட்டு மிது திரும்பவும் அங்கேயே வந்து விட்டாள். அப்போதுதான் அத்தானிடம் உண்மை பாதி பொய் பாதி, உங்கள் குழந்தை ஒரு நல்ல பெண் வயிற்றில் வளர்க்கிறது, பிறந்ததும் மிதுவை சமாதானப்படுத்தலாம், இப்போதைக்கு என்னை நம்பி சந்தோஷமாக இருங்கள், அவளுக்கு உதவி செய்வதற்காக நானும் சித்தியும் இன்னும் 3 மாதத்தில் இங்கிருந்து கிளம்பி விடுவோம் என்று அவரிடம் சொன்ன மாதிரி சித்தியும் நானும் இங்கே வந்து விட்டோம். இங்கிருந்தே நாங்கள் கொழும்பில் இருந்து போல உங்களை நம்ப வைத்தோம். அப்பாவும் அத்தை மாமாவும் அவ்வப்போது இங்கே வந்து தங்கிச் சென்றார்கள். இங்கே அருகில் அதிகம் வீடுகள் இல்லாவிட்டாலும் காண்பவர்களுக்கு கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார், ஓய்வாக இருப்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்று கதை சொல்லி வைத்திருக்கிறோம். மாலையில் நானும் சித்தியும் காலார நடப்போம். எல்லாம் நாம் திட்டமிட்டதற்கு மேலாக நடந்து கொண்டிருந்தது. இன்னும் 10-15 நாளில் குழந்தை பிறந்துவிடும்.
அதன் பின் எல்லாமே சரியாகிவிடும் என்று மகிழ்ச்சியாக இருக்கும்போது எனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பதற்காக நினைத்த இருவரும் என்னை இந்த நிலையில் பார்த்து அதிர்ந்து போய்விட்டீர்கள் என்று பெரிய வயிற்றை மெதுவாக தடவினாள். தானும் அவள் வயிற்றை மென்மையாக வருடிய அருண், ஏன் நித்திமா, மீராவுக்கு இவ்வளவு பெரிய வயிறு இருக்கவில்லையே, உனக்கு ஏன் இவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று கேட்டான். உன் மீராவின் வயிற்றில் ஒரே ஒரு பாப்பா இருந்தது, என் வயிற்றில் 2 பாப்பா இருக்கே என்று சொல்லி விட்டு குறும்புடன் சிரித்தாள். அவள் குழந்தையை சுகமாக பெற்றெடுப்பாளா என்று ஏற்கனவே பயந்து போயிருந்த அருண் இரட்டை குழந்தை என்பதை கேட்டதும் அதிர்ந்து போனான். நித்திமா, உனக்கு பயம் இல்லையாடா? 2 குழந்தையை எப்படிதான் பெற்றெடுக்கப் போகிறாயோ, எனக்கு இப்போதே உடம்பெல்லாம் என்னவோ செய்கிறது என்று உடல் நடுங்கினான். தமையனை ஒரு குழந்தை போல தன்னுடன் சேர்த்தணைத்த நித்திலா, டேய் அண்ணா, எனக்கு நிறுவுடன் திருமணம் ஆகியிருந்தாலும் இப்படிதான் குழந்தை பெற்றிருப்பேன். அப்பொழுது இப்படி நடுங்குவாயா? சரி, உன் மன திருப்திக்காக இப்படி நினைத்துக்கொள். எனக்கும் நிறுவுக்கும் எப்போதோ திருமணமாகிவிட்டது. எங்கள் இருவரது குழந்தைதான் இது என்று கற்பனை செய். இந்த பயம் போய்விடும். அண்ணா, நீ சொன்னால் நம்ப மாட்டாய். நான் என் குழந்தை இருவரையும் மெதுவே தடவி கொண்டே அவர்களுடன் பேசுவேன். நிறுவைதான் இந்த குழந்தைகளின் அப்பாவாக நினைத்து கொள்வேன். அவரிடம் உள்ள குறை நிறைகளை எல்லாம் ஒன்று விடாமல் குழந்தைகளிடம் சொல்வேன். இப்படி மனதளவில் அவரை கணவராக வரித்த பின் என் வாழ்வில் இன்னொரு ஆணுக்கு ஏதடா அண்ணா இடம்? இந்த 2 குழந்தைகளும் அத்தான் அக்காவினுடையது என்றாலும் பெற்று கொடுத்த காரணத்தால் என் குழந்தைகளும் ஆகிறார்கள். நிரு என்னை ஒரு காலத்திலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இவர்களை ஆதாரமாக கொண்டு என் மிகுதி காலத்தை என்னால் மகிழ்ச்சியுடன் கழிக்க முடியும். நீங்கள் எல்லோரும் என்னை புரிந்து கொண்டு எனக்கு பிடிக்காத விஷயங்களை பேசாமல் என்னுடன் ஒத்துழைத்தால் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கலாம் என்று தன் எதிர்கால முடிவை திட்டவட்டமாக உணர்த்திய நித்திலா குரல் கரகரக்க, எனக்கு ஒன்று தாண்டா அண்ணா புரியவே இல்லை என்று அண்ணன் முகத்தை பரிதாபமாக பார்த்தாள். இவ்வளவு நேரமும் முயன்று தன்னை கட்டுப்படுத்தி சாதாரணமாக இருக்க முயன்ற தங்கை கண் கலங்குவதை அவதானித்த அருண் அவளை மேலே பேசி இன்னும் கலங்க வைக்க விரும்பாது, உனக்கு ஒன்றுதான் புரியவில்லை, அந்த ஒன்று பற்றி பின்னர் ஒரு தடவை பேசலாம். இப்பொழுது வா, குளிராக ஏதாவது குடித்துவிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு எழுந்தவனை இழுத்து அழுத்தி அமர வைத்த நித்திலா, இவ்வளவு நேரமும் கதை கேட்டாய், இதையும் கேட்டுவிட்டு பதில் சொல்லண்ணா. நான் ஆண்களிடம் அதிகம் சிரித்து பேசுகிறேன். காரணம், எனக்கு நிறுவை தவிர உலகத்தில் இருக்கும் எல்லா ஆண்களும் உன்னை போலதான்டா. எனக்கு ஆண் பெண் என்ற பாகுபாடே தெரியவில்லை. இருந்தாலும் நிரு இந்த வீட்டை வாங்கி கொடுத்ததற்காக என்னையே கொடுத்து விட்டேன் என்று சொன்னாரே, அது தாண்டா அண்ணா என்னால் தாங்கவே முடியவில்லை. முந்தைய காலங்களில் எல்லாம் தேவதாசிகள் என்பவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பெரும் பணம் படைத்தவர்கள் வீடு நகை இவற்றை வாங்கி கொடுத்து அவர்களை தங்களுக்கென்று வைத்து கொள்வார். அவ்வளவு கீழ்த்தரமாக நிரு என்னை நினைக்க நான் செய்த தவறுதான் என்னடா அண்ணா? அவர் என் பேச்சு கேட்டு எனக்கு பணத்தாசை என்று முடிவெடுத்து என்னை ஒதுக்கினார். சரி, அதில் ஓரளவு நியாயம் இருந்தாலும் நான் இப்படி ஒரு இழிவான வாழ்வு வாழ நம் குடும்பத்தினர் சம்மதிப்பார்களா என்று கூட யோசிக்காமல் எப்படி வாயில் வந்ததையெல்லாம் பேசினார். எவ்வளவோ காலத்துக்கு பின் அவரை கண்டதும் என் மனம் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனால் நிரு அதுவரை அடக்கி வைத்திருந்த ஒரு பெரிய கேவலுடன் கண்ணீராக வெளிப்படுத்தினாள். தங்கையின் கண்ணில் ஒரு சிறு துளி நீர் வர பொறுக்காத அருண் இன்று அருவி போல கொட்டுவதை எதையும் செய்ய முடியாமல் நெஞ்சு வலிக்க பார்த்து கொண்டிருந்தான். வெளியே நின்ற நிரஞ்சன் அவளின் கண்ணீரை கண்டதும் தான் கொட்டிய வார்த்தைகளின் அர்த்தம் புரிய தன்னையே வெறுத்தபடி அசையாமல் நின்றான். தானாகவே அழுகையை நிறுத்தி தன்னை ஓரளவு தேற்றி கொண்ட நித்திலா அருணின் இறுகிய தோற்றத்தில் இருந்து அவன் மனதில் நிரஞ்சன் பற்றி எவ்வளவு வெறுப்பான எண்ணங்கள் ஓடும் என்பதை புரிந்து கொண்டாள்.
அப்பொழுதுதான் அவன் வெளியே சென்றது ஞாபகம் வர, அண்ணா, நிரு என் மேல் மிகுந்த கோபத்தில் இருந்தாரோ, காரை தானே ஓட்டிச் சென்றாரோ என்னவோ, வெளியே போய் கார் இருக்கிறதா என்றாவது பாரண்ணா என்று தமையனை உலுக்கி எழுப்பி வெளியே துரத்த முயன்றாள். அவளை பார்த்து ஒரு வருத்தமான புன்னகை சிந்திவிட்டு, இந்த அன்பை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பெண்கள் எல்லோரிடமும் உள்ள இந்த தாய்மை உணர்வு ஆண்களை இப்படி நடந்து கொள்ள வைக்கிறது. நீங்கள் இப்படி உருகி கொண்டிருந்தால் அவர்கள் எப்பொழுதும் உங்களை சொல்லால் வதைத்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று வியாக்கானம் பேசினான். அண்ணா, இது பற்றி நிதானமாக பேசலாம். இப்பொழுது வெளியே போய் பார் அண்ணா, ப்ளீஸ். அவன் முதுகில் கை வைத்து கதவை நோக்கி தள்ளினான். சிறு வயதிலிருந்தே நிதி வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச அறியாத அருணும் மேலே எதுவும் பேசாது வெளியே சென்றான். காரில் நிரஞ்சன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து தலை குனிந்திருக்க, உடல் குலுங்குவது போல் தெரிய விரைந்து நண்பன் அருகில் சென்றவன் கதவை திறந்து அவன் முதுகை வருடினான். அவன் தொடுகையில் நிமிர்ந்தவனின் கண்கள் கோவை பழங்கள் போல் சிவந்திருக்க, ஏண்டா, அவளை அவ்வளவு கேவலமா எண்ண முடியுமோ அவ்வாறெல்லாம் எண்ணி பேசத்தகாத வார்த்தையெல்லாம் பேசி அவளை அழ வைத்துவிட்டு இங்கே வந்து நீ வேறு அழுது கொண்டிருக்கிறாயா? இருவரும் சேர்ந்து இவ்வளவு காலமும் என்னை முட்டாளாக்கினீர்கள். இனி என்ன செய்வதாக உத்தேசம் என்று எண்ணும் தங்கையை வேதனைப்படுத்தி விட்டேனே என்ற கோபத்துடன் வார்த்தைகளை கடுமையாக வெளிப்படுத்தி கொண்டு நின்ற அருண் அவன் திரும்பி தன் வயிற்றில் முகம் புதைக்கவும் தாங்க முடியாமல் தன் கடுமையை கைவிட்டு அவனை தன் வயிற்றுடன் சேர்த்து அணைத்து கொண்டான். சிறிது நேரம் அவன் முதுகை மென்மையாக வருடி ஆறுதல் அளித்தவன் அவன் கண்ணீர் நிற்காமல் பெருகவும், டே நிரஞ்ச், உன்னை கட்டுப்படுத்திக்கொள். போனதெல்லாம் போகட்டும். இனியாவது எல்லாவற்றையும் சீர்படுத்தி கொள்ளப்பார். நித்தி ஒரு மாசு மறுவில்லாத மாணிக்கம்டா. அவளை நீ தப்பா புரிந்து கொண்டது துரதிர்ஷ்டமாவனது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை காரணம் காட்டினாலும் உன் உள்ளுணர்வுக்கு கூட புரியவில்லையா? உன் மாற்றத்தை பார்த்தால் நாம் இருவர் பேசியதை கேட்டிருக்கிறாய் என்று தெரிகிறது. இனியாவது நன்றாக யோசித்து நல்ல முடிவாக எடு. கோழை மாதிரி மறுபடியும் ஓடி போகாதே. நண்பன் என்று நான் எல்லாம் எதற்கு இருக்கிறேன். என்னுடன் ஒரு வார்த்தை பேசியிருந்தால் இவற்றையெல்லாம் தவிர்த்திருக்கலாம். சரி, இறங்கு. முதலில் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுவிட்டு நான் இங்கே திரும்பவும் வர வேண்டும். இன்னும் சில நாட்கள் நான் நித்தியுடன் தான் இருக்கப் போகிறேன். அங்கேயுள்ள வேலைகளை பெரியப்பாவை அனுப்பி முடித்துவிட்டு இனி புதிய ஒப்பந்தம் எதையும் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. இனி எல்லோருக்கும் பிரிந்திருந்தது போதும். அங்கே அப்பா நித்தியை பாராமல் தவிக்கும் தவிப்பு எனக்கு தான். பெரியப்பா போனதும் அப்பாவிடம் தெரியும். உண்மையை சொல்லி இங்கே அழைத்து வரப்போகிறேன் என்று வீட்டின் தலைமகனாக எதிர்கால திட்டங்களை மளமளவென்று சொல்லிக்கொண்டே போனான். புறங்கையால் கண்களை அழுந்த துடைத்த நிரஞ்சன் காரிலிருந்து இறங்கி அருணின் அருகில் வந்து, நித்தியை எவ்வளவோ துன்பப்படுத்தி விட்டேன். அதற்கெல்லாம் பிராச்சித்தம் இருக்கிறதோ இல்லையோ, என் மனமாற்றத்தை நிதி ஏற்காவிட்டாலும் பரவாயில்லை. இனி என்னால் ஒரு சிறு துன்பமும் அவளுக்கு வரவிட மாட்டேன் அருண். அவளை என்னால் முடிந்தவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயல்வேன். இப்பொழுது நீ உள்ளே போய் நித்தியை பார். அவளுடன் இரு. நான் வீட்டுக்கு போய் நாளை அம்மாவையும் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று பிசறு இல்லாத குரலில் தெளிவாக கூறினான். அவன் குரலே அவன் உள்ளத்தில் உள்ள அசுத்தமான எண்ணங்கள் எல்லாம் கழுவி துடைக்கப்பட்டு பளிங்கு போல் மின்னுவதை உணர்த்திவிட, அவனை லேசாக அணைத்து, எல்லோரும் இந்த உலகத்தில் பிறந்திருப்பதே சந்தோஷமாக இருப்பதற்கு தான். நாமும் சந்தோஷமாக இருந்து முடிந்ததை வைத்துக் கொள்வோம். இப்பொழுது போய் சேர்ந்ததும் வரை நம்மை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டேன் என்று ஃபோன் பண்ணு. நாளை புது மனிதனாக அம்மாவுடன் வா. நித்தி விரைவில் புரிந்து கொள்வாள் என்று அவன் முதுகில் தட்டி காரில் உட்கார வைத்து முனைந்தவன் வாசல் கேட்டை திறந்துவிட்டு சரஸ்வதி உள்ளே வருவதை பார்த்து, நீ கிளம்புடா, நான் அம்மாவிடம் எல்லாம் சொல்கிறேன் என்று அவனை அனுப்பிவிட்டு தாயை நோக்கி சென்றான். நிரஞ்சனையும் அருணையும் அங்கே ஒன்றாக பார்த்த சரஸ்வதி புருவங்களில் முடிச்சு விழ,
இருவரையும் மாறி மாறி பார்த்தார். கார் ஜன்னலை திறந்து, சின்னத்தை, நாளை காலை அம்மாவையும் அழைத்து கொண்டு வருகிறேன். அருண் எல்லாம் சொல்வான். நான் கிளம்புகிறேன் என்று கையசைத்துவிட்டு காரை கிளப்பிச் சென்றான். அவன் கார் கண்ணுக்கு மறைந்ததும் மகனிடம் திரும்பிய சரஸ்வதி, மகனின் குற்றச்சாட்டும் பார்வையை கண்டும் காணாத மாதிரி பாவனை செய்து கொண்டே, நீ எப்போதடா வந்தாய்? நாங்கள் இருப்பதை அத்தான் சொன்னாரா? நித்திக்கு ஜூஸ் கொடுக்க வேண்டும், வா உள்ளே போய் பேசுவோம் என்று தப்பி ஓடும் தாயை ஒரு மென்னகையுடன் பின்தொடர்ந்தான் அருண். அருணும் நித்தியும் பேசியதை ஒன்று விடாமல் கேட்டிருந்த நிரஞ்சன், நடந்து போனதை இனி யாராலும் மாற்ற முடியாது. இனி வரும் காலங்களையாவது எல்லோருடனும் மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும். எவ்வளவோ காலத்துக்கு பின் நித்தியை பார்த்தபோது இப்படி யோசிக்காமல் வார்த்தைகளை அள்ளி கொட்டிவிட்டேனே. இன்று நான் பேசியது மிக மிக அதிகம்தான். அவ்வளவு நேரமும் தைரியத்துடன் இருந்த நித்தி இறுதியில் உடைந்து போய் அழுதாளே. அவள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் சொல்ல முடியாமல் வெளியே நின்று தவித்த தவிப்பு இந்த ஜென்மத்துக்கும் போதும். நான் பேசியதெல்லாம் மறந்து நித்தி என்னை ஏற்றுக்கொள்வாளா? அவள்தான் அருணிடம் சொன்னாளே, என்னை தன் உயிருள்ளவரை நேசிப்பேன் என்று. என் புத்தியை மறைந்திருந்த சந்தேகம் என்ற மாசு அழிந்துவிட்டது. இப்பொழுது நான் புது நிரஞ்சன் என்று அவளுக்கு பேச்சினாலன்றி செய்கையால் காட்ட வேண்டும். நான் நித்திக்கு மட்டுமா? அம்மாவுக்கும் எவ்வளவு செய்திருக்கிறேன். இருவருமே என் மேல் அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கிறார்கள். என்னை விட அவர்களுக்கு என்னை நன்றாக தெரியும். வீட்டுக்கு போனதும் அம்மாவிடம் என் மனமாற்றத்தை தெரிவித்து இவ்வளவு காலமும் வேதனைப்படுத்தியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். வீட்டு வாசலில் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய நிரஞ்சன், கார் சத்தம் கேட்டு சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த தாயை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டு வாசலில் நின்றான். 3 ஆண்டுகளுக்கு பின் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டு வாசலில் வந்த நின்ற மகனை கண்டதும் இன்ப அதிர்ச்சியில் இதயம் துடித்தது புஷ்பாவுக்கு. முகத்தை நிமிர்த்தே பார்க்காத மகன் அன்பும் பாசமும் கண்களில் போட்டி போட தன்னை நேரே பார்ப்பதை உணர்ந்து பெற்ற வயிறு குலைய செய்வதறியாது திகைத்து அப்படியே நின்றார். கையில் கொண்டு வந்தவற்றை கீழே வைத்துவிட்டு தாய் அருகில் வந்த நிரஞ்சன் அவர் கைகள் இரண்டையும் பற்றி அதில் முகம் புதைத்தான். கையில் ஈரத்தை உணர்ந்து தன் மன எழுச்சியை கட்டுப்படுத்தியவர், தம்பி என்று குரல் கரகரக்க அழைத்தார். தாயை கண்ணில் நீரோடு நிமிர்ந்து பார்த்த நிரஞ்சன் அவரை அழைத்துச் சென்று அருகில் இருந்த சோஃபாவில் அமர்த்தி தானும் அருகில் அமர்ந்தான். சிறிது நேரம் இருவரும் பதுமைகள் போல அமைதியாக அமர்ந்திருந்தனர். திடீரென்று, அம்மா, நான் நித்தியை பார்த்தேன் என்று நிரஞ்சன் அந்த அமைதியை கலைத்தான். அவளை நீ ஒன்றும் சொல்லிவிடலையே தம்பி என்று பதறிய தாயின் கரங்களை பற்றி மென்மையாக வருடியவன், நான் அங்கே போனதிலிருந்து வீட்டுக்கு கிளம்பும் வரை நடந்ததை சுருக்கமாக சொல்லிவிட்டு, நான் இவ்வளவு வளர்ந்தும் ஏனம்மா இப்படி இருக்கிறேன்? ஏன் என்னால் யாரை புரிந்து கொள்ள முடியவில்லை? என் நண்பன் சொன்னது போல எனக்கு பகுத்தறிவே இல்லை. இன்னமும் பாட்டி காட்டிய வழியில் தானே என் புத்தி செல்கிறது. உங்களை கூட எவ்வளவோ வேதனைப்படுத்தி இருக்கிறேன். நித்தியை இன்னும் அதிகம். அப்படி இருந்தும் நீங்கள் இருவரும் என் மேல் வைத்த அன்பு என்னை கூனி குறுக வைக்கிறதம்மா. இப்பொழுது எல்லாமே புரிகிறதம்மா. இனி நான் உங்களுக்கு ஒரு நல்ல மகனாக, நித்தியிடம் ஒரு நல்ல மனிதனாக நடந்து கொள்வேன் என்று உறுதியளித்தவன் சரிந்த தாயின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டான். 7 வயதில் தொலைந்த மகன் திரும்பவும் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் தலையை வருடியபடி ஆனந்தத்தில் எதுவும் பேச தோன்றாமல் கண்ணீர் வழியே அப்படியே அமர்ந்திருந்தார். காலையில் எழுந்து வந்த ராமகிருஷ்ணன் மனைவியின் மலர்ந்த முகத்தை பார்த்து, நேற்று நான் வர தாமதமாகிவிட்டது. இப்பொழுது சாப்பிட்டு விட்டு படுங்கள், நாளையெல்லாம் பேசிக்கொள்ளலாம் என்று என்னை அதட்டி படுக்க வைத்து விட்டாய். வெளியில் அருண் கார் நிற்கிறது. அருணும் மீராவும் வந்திருக்கிறார்களா என்ற அவரின் கேள்வி முடியும் முன்னே, அம்மா என்று அழைத்தவாறே இரண்டு இரண்டு படிகளாக குழந்தை போல துள்ளி துள்ளி இறங்கி வந்த நிரஞ்சனை கண்டதும் திகைத்து போய் பார்த்து கொண்டு நின்றார். அப்பாவின் பார்வையை கண்டு கொள்ளாமல் தாயை அணைத்து மென்மையாக கன்னத்தில் முத்தமிட்டு, குட் மார்னிங் அம்மா என்ற நிரஞ்சனிடம் எதுவும் பேசாமல் வெளியே நடந்த தந்தையை தானும் தொடர்ந்த நிரஞ்சன், ஏனப்பா, என் செல்ல அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தால் மழை கொட்ட வேண்டுமா? அப்படியென்றால் இதோ
உங்களுக்கும் ஒரு முத்தம் கொடுக்கிறேன். இன்று முழுவதுமே மழை கொட்டு கொட்டென்று கொட்டட்டும்.